இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அழகு 2 பாப்பாவோடு பாடலாம் இந்த பாடமும் அதுக்கான புத்தக பயிற்சிகளும் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சட்டை போட்ட பட்டாணி, குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முக்காலி மேல் தக்காளி, பாட்டு ஒன்று பாடுதாம், பச்சை வண்ண மொச்சை கேட்டு தாளம் போடுதாம், சட்டை போட்ட பட்டாணி சேர்ந்து ஆட்டம் ஆடுதாம். இதுல இருந்து நமக்கு மெய்யெழுத்துகள் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். இதுக்கு முன்னாடி உயிரெழுத்துகள் எல்லாமே நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ மெய்யெழுத்துகள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்க மெய்யெழுத்துக்களை சரியான வரிசையில கொடுக்காம வல்லினம், மெல்லினம், இடையினம் அந்த வரிசையில கொடுத்துருக்காங்க. அதனால இது எப்பவும் வர்ற வரிசையில வராம இக், இச், இட், இத், இப், இர் இந்த வரிசையில தான் வரும். அதனால அப்படியே நம்மளும் படிக்கலாம். இக் முக்காலி, இக் தக்காளி, இக் முறுக்கு, இக் கொக்கு. என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. இச் இச், இச் பச்சை, இச் மொச்சை, இச் எலுமிச்சை, இச் குச்சி, இட் இட், இட் சட்டை, இட் பட்டாணி, இட் தட்டு, இட் முட்டை. அடுத்தது தொப்பி போட்ட பாப்பா, குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நத்தை வாத்து இரண்டுமே சேற்று வயலில் நடந்ததாம், தொப்பி போட்ட பாப்பா வர கற்றாழை அருகே ஒளிந்ததாம், கீற்று ஒன்று கீழே விழ இரண்டும் ஓட்டம் பிடித்ததாம். இந்த பாட்டுல இருந்து நம்ம இன்னும் 3 எழுத்துக்கள் கத்துக்க போறோம். இப்போ நம்ம இக், இச், இட் இது 3 மேல இருக்க பாட்டுல இருந்து கத்துக்கிட்டோம். அடுத்தது இப், இத், இர் இந்த 3 எழுத்துக்களையும் தான் கத்துக்க போறோம். இப், இட், இர் அத பார்க்கலாம். இத் நத்தை, இத் நத்தை, இத் வாத்து, இத் சிறுத்தை, இத் மத்து, இப் இப், இப் தொப்பி, இப் பாப்பா, இப் சீப்பு, இப் பப்பாளி, இர் இர், இர் கற்றாழை, இர் கீற்று, இர் புற்று, இர் காற்றாடி. அடுத்தது இதுக்கான புத்தக பயிற்சிகள் தான் பார்க்க போறோம். படத்திற்கு உரிய எழுத்தை இணைக்க. இது என்ன படம்? முறுக்கு. அப்போ அதுல என்ன எழுத்து படிச்சோம்? மெய்யெழுத்து இக், இக் முறுக்கு. அப்போ இர் கற்றாழை, இங்க என்ன எழுத்து வரும்? இர், இர் கற்றாழை. அடுத்தது சீப்பு, இப் சீப்பு. முட்டை, இட் முட்டை. நத்தை, இத் நத்தை. பச்சை, இச் பச்சை. அடுத்த பயிற்சி எழுத்திற்கு உரிய படத்தை வரைக. இங்க சில படங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க, கீழே எழுத்துகள் கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்துக்கான படத்தை இதுல இருந்து நம்ம எடுத்து இங்க வரைய போறோம். இக், இக்ல இதுல என்ன படம் இருக்கு? கொக்கு, இக் கொக்கு. அப்போ அதை எடுத்து இங்க வரைஞ்சுக்கணும். அடுத்தது இச், இச் எலுமிச்சை, இட் சட்டை, இத் வாத்து, இப் தொப்பி, இர் காற்றாடி. இந்த மாதிரி இங்க கொடுத்திருக்கிற படங்களை நீங்க உள்ள வரைஞ்சுக்கோங்க. அடுத்தது எழுதி பழகுக. இங்க நம்ம எழுத போறோம். இது என்ன படம்? கொக்கு. இங்க இக் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இந்த சிகப்பு அம்புக்குறியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஃபுல்லா போயிட்டு தான் நம்ம மறுபடியும் இங்க வரணும். எல்லா எழுத்துகளுக்குமே கண்டிப்பா மூக்கு வச்சுதான் எழுதி இருக்கணும். இப்போ நான் எழுதுற மாதிரி அந்த புள்ளி மேலேயே நீங்களும் எழுதிக்கோங்க. இப்படிதான் இக் எழுதணும்.
அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே இக் எழுதிக்கோங்க. அடுத்தது இச். இச் இங்க என்ன படம் கொடுத்துருக்காங்க? எலுமிச்சை. இந்த எலுமிச்சை படத்தையும் அந்த கோடுகள் மூலமா இணைச்சு அதை ஒரு ஃபுல் டிராயிங்கா மாத்திக்கோங்க. இச் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். எப்பவும் போல அந்த சிகப்பு கலர் அம்புக்குறியில இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா முடிக்கணும். மூக்கு வரைக்கும் முடிச்சுட்டு மறுபடி நடுவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த புள்ளி மேலேயே இணைச்சிங்கன்னா இச் வந்துடும். இதே மாதிரி கீழே இருக்கிற எல்லா டேஷ்க்குமே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. இந்த படத்துக்குரிய எழுத்து எது? இது என்ன படம்? தக்காளி. இது முறுக்கு. இங்க அப்ப என்ன எழுத்து கொடுத்திருக்காங்க? இக். கலர் பண்ணிருக்காங்க, எழுத்தும் கொடுத்திருக்காங்க. அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். இது என்ன படம்? மொச்சை. எலுமிச்சை. என்ன எழுத்து வரும்? இச். இச். படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. இங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க? முக்காலி. அப்ப இங்க என்ன எழுத்து வரும்? இக். இது என்ன படம்? குச்சி. அப்போ வரக்கூடிய எழுத்து இச். இச் குச்சி. சட்டை. இத எப்பவும் போல மேல இருந்து எடுத்து இது வரைக்கும் நேரா போட்டுக்கோங்க. இட் போட்டுட்டு மேல ஒரு புள்ளி. இட். அதையும் இங்க கீழே இருக்கிற டேஷ்ல எழுதிக்கோங்க. இட். இங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க? பூட்டு. இட் பூட்டு. அடுத்தது நத்தை. இங்கேயும் நம்ம இங்கே இதே சிவப்பு அம்புக்குறியில இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். ஃபுல்லா போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரணும். இப்போ நான் எப்படி எழுதுறனோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட புக்ல அழகா அந்த புள்ளி மேலேயே எழுதிக்கோங்க. மறுபடி கீழே இருக்கிற டேஷ் எல்லாத்தையுமே ஈத்தி எழுதி ஃபில் பண்ணிருங்க. படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. நம்ம மேல ஏற்கனவே பண்ண அதே எக்ஸசைஸ் தான் இங்கேயும் பண்ண போறோம். சட்டை, பட்டாணி. அப்போ என்ன எழுத்து வரும்? இட். அதை இங்கேயும் எழுதிக்கணும். அடுத்தது சிறுத்தை, நத்தை. இட். இட். படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. இங்க இது என்ன படம்? தட்டு. அப்ப என்ன எழுத்து வரும்? இட். மத்து. இப். அடுத்தது இப். இப் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இப் எழுதுறது ரொம்ப ஈஸி தான். மேல இருந்து எடுத்துட்டு வந்து நேரா போட்டு இப்படி மேல போய் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு புள்ளி. மெய் எழுத்துகள்னாலே புள்ளி வச்ச எழுத்துகள் தான். கண்டிப்பா புள்ளியும் வச்சிருக்கணும். எப்பவும் போல இந்த டேஷ் எல்லாமே இப்ப எழுதி இப்ப நம்ம எப்படி எழுதி காட்டணுமோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது கற்றாழை. இங்க கீழே இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு இப்படி வளைச்சு கீழே கொண்டு போயிட்டு மறுபடியும் மேல வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு போகணும். இப்ப நான் எப்படி எழுதுறனோ அதே மாதிரி கீழே இருக்கிற டேஷ்லையும் நீங்க எழுதி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. இங்க என்ன படம்? பப்பாளி, தொப்பி. அப்ப என்ன எழுத்து வரும்? இப். இப். இங்க என்ன படம்? புற்று, காற்றாடி. அப்போ என்ன எழுத்து? இர். இர். படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. இங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க? பாப்பா. அப்போ இங்க என்ன எழுத்து வரும்? இப். இப். பாப்பா. இது என்னது? கீற்று. இர். கீற்று. இதே மாதிரி நீங்களும் உங்க புக்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. நம்ம உயிரெழுத்துகள் எழுதும் போது மொத்தமா ஒரு படத்துக்குள்ள இருந்து அந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சு எழுதியிருப்போம். இங்க அந்த எழுத்துகளுக்குள்ளேயே படம் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சு எழுத போறோம். இது என்ன எழுத்து? இர். இரண்டாவது இருக்கிறது வாத்து. அப்போ வாத்துக்கு என்ன எழுத்து வரும்? இத். நீங்க இந்த படத்தையும் பாருங்க, அதே நேரம் அதோட வடிவத்தையும் பாருங்க. இந்த வடிவத்தை பார்த்தோம்னா இப்படி வரும். அப்போ இது என்ன எழுத்து? இக். இது என்ன படம்? எலுமிச்சை. இதை நம்ம எழுதியும் பார்க்கலாம். இப்படி எழுதி பார்த்தோம்னா இப்படி வருதா? அப்போது என்ன இது? இது என்ன எழுத்து? இச். இட். இப். இந்த மாதிரி நீங்களும் உங்க புக்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது சொல்லிக்கொண்டே எழுதுக. இங்க இந்த ட்ரேஸ் கொடுத்திருக்கிறத முதல்ல அது மேலேயே எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்க கொடுத்திருக்கிற எம்டி பாக்ஸஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க.
ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இக் 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 அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அது உங்களுக்கு அந்த லெட்டர், அந்த எழுத்து மனப்பாடம் ஆக ரொம்பவே உதவியா இருக்கும். இதே மாதிரி அந்த எழுத்துகள் எல்லாத்தையும் இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.